அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம். இதில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஏ தகுதி தேர்வுக்கு உண்டான ஆசிரியர் தகுதி தேர்வில் இந்த கொஷினில் 20 கொஷின், அதாவது 50 மார்க் 20 கொஷின் போட்டால் தான் நம்ம வந்து எலிஜிபிள். அப்போ தான் நம்ம பேப்பரை திருத்துவாங்க. சரிங்களா? அதற்குண்டான ஆன்சர் கீ தான் வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்கில் பேஜ் நம்பர் 51 இருக்குங்க. அது வந்து பழையவாள் புறநானூறு, ஆப்ஷன் பி தான் கரெக்டுங்க. இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டுங்க. இப்போ மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சூறாவளி பெருங்காற்று. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் பேஜ் நம்பர் 48 இருக்குங்க. அடுத்தது நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இதற்கு ஆன்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34 10th புக்குங்க. அடுத்து அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தாங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 196 10th புக்கில் செப்பலோசை. அந்த பாக்ஸுகளை கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ செப்பலோசை. இப்போ நம்ம கொடுக்குற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஆன்சரு புக்கில் ப்ரூஃபோட பேஜ் நம்பரோட கொடுக்குறேங்க. நீங்கள் குறிச்சிக்கிங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கு எங்கே புக்கில் ஆன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது கொஸ்டினுக்கு தொல்காப்பியருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 26 10th புக்கில் இருக்குங்க. அடுத்து எட்டாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டுங்க. அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் முரண்படு மெய்மை தான் கரெக்டு. இதுக்கு பேஜ் நம்பர் 14 10th புக்கில் இருக்குங்க. அப்புறம் 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே இருக்குன்னா 10th புக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்குங்க. சிலப்பதிகாரம் தான் கரெக்டுங்க. 14வது கொஸ்டினுக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்சரு பேஜ் நம்பர் 51 10th புக்குங்க. அடுத்து 12வது கொஸ்டினுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 82 10th புக்குங்க. காலக்கணிதம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை பற்றி 10th புக்கில் 190. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 பக்கத்தில் பேஜ் நம்பர் 134 10th புக்கில் இருக்குங்க. திருவிளையாடல் புராணம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 110 பக்கத்தில் 10th புக் இருக்குங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 13ங்க. இந்த கொஷின் நம்பர் 13 அழுக்காறு உடையான் கண் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய 10th புக்கில் ஒழுக்கம் உடைமையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பிரித்து எழுதியிருக்க மாட்டான். அந்த திருக்குறளில் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்னு. யாரெல்லாம் ஆப்ஷன் பி அழுக்காறு ப்ளஸ் உடையான் கண் ஆப்ஷன் அதுதாங்க கரெக்டு. பி கொஷின் பி ஆப்ஷன். 13வது கொஷினுக்கு பி ஆப்ஷன். 14வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தொகாநிலை நம்மளுக்கு 9 அப்படின்னு தெரியுங்க. அந்த 1 வச்சே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 113 8th புக்கில் இருக்குங்க. அடுத்து 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயல்பாகவே தெரியக்கூடியது. அதாவது கடைசி லைன் சவுண்டு ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது இயல்பு, முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. அடுத்து இந்த 16வது கொஸ்டினுக்கு ஒருவேளை பாட் லைன் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுங்க. 17வது கொஸ்டினுக்கு வலிமிகின் வழி இல்லை. இது வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 28வது பக்கத்தில் 10th புக்கில் இருக்குங்க. அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 18வது கொஸ்டினுக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 18வது கொஸ்டினு நம்மளுக்கு 10th புக்கில் தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மை தொகை அதுதாங்க ஆன்சர் கரெக்டு. பேஜ் நம்பர் 41 10th புக்கில் அந்த உண்மை தொகை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 19வது கொஷினுக்கு இது வந்து
ஔவையார் சொல்லியிருக்காங்க. இது பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27வது பக்கத்தில் 10th புக்கில் இருக்குங்க. அடுத்தது 20வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10th புக்கில் 146வது பக்கத்தில் இருக்குங்க. இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர் கரெக்டு. அடுத்தது 21வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் தான் ஆன்சர் கரெக்டு. அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வாழ்க்கை எவ்வளவு கணிதமாக இருந்தாலும் வெற்றிக்கு உண்டான வழி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க. பேஜ் நம்பர் 88 10th புக்குங்க. அடுத்து 22வது கொஷினுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 10th புக்கு தான். ஜெயகாந்தன் பாடத்தில் ஜெயகாந்தன் பற்றிய பாடத்தில் இருக்குதுங்க. பேஜ் நம்பர் 205 இருக்குங்க. 22வது கொஸ்டினுக்கு 205வது பக்கத்தில் 10th புக்கில் இருக்குது. 23வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சருங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். 23வது கொஸ்டினுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 24வது கொஸ்டினுக்கு இதுவும் 10th புக்கில் 6வது பக்கத்தில் இருக்குங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டுங்க. அடுத்து 25வது கொஷினுக்கு இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் பாடத்தில் பேஜ் நம்பர் 15 10th புக்கில் இருக்குங்க. புதிய உரைநடை தான் அதுக்கு கரெக்டு. அடுத்தது 26க்கு மு வரதராசனார் தான் கரெக்டு. ஆனால் எந்த புக்குன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 27வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தான் பேஜ் நம்பர் 63 இருக்குங்க. அடுத்து 28 பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் பாடத்துக்கு மேலே இருக்கிற கட்டத்தில் இருக்குங்க. பேஜ் நம்பர் 191 10th புக்கில் இருக்குங்க. அடுத்து 29 பார்த்தீங்க அப்படின்னா 169வது பக்கத்தில் 10th புக்கில் இருக்குங்க. அடுத்து 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10th புக்கு தான். பேஜ் நம்பர் 131 பக்கத்தில் இதற்குண்டான ஆன்சர் இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே ப்ரூஃபோடு தான் போடுவோங்க. இப்போ இந்த 30 மார்க்கு ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு. அடுத்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு. கம்பல்சரி 20 மார்க் இருக்கணுங்க. 20 மார்க் இருந்தால் தான் நம்ம பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வரீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது போன்ற தகவல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.